Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஃபியூச்சரால இருந்து ரெண்டு பாத்திரம் வந்து எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டு பாத்திரமே வந்து டைரக்ட்டா ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணது. எந்த ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணேன், எப்படி இருக்கு அப்படின்றத உங்களோட ஓபனா ஹானஸ்டா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கீழே தெரியுதுல ரெட் கலர் பட்டன் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் படக்கூடிய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த தாளிக்கிற கரண்டியை பற்றி பேசலாம். இந்த தாளிக்கிற கரண்டியும் நம்ம வந்து ஃபியூச்சரா பிராண்ட்லேருந்து தான் வாங்கினது. ஹாக்கின்ஸ் ஃபியூச்சராலேருந்து தான் வாங்கினது. 10 years பேக் வாங்கின ஒரு கரண்டி இது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 10 yearsக்கு முன்னால் வாங்கினது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த ஹேண்டிலில் வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே வந்தது கிடையாது. நல்லா ஹெவி வெயிட்டு, சூப்பராக இருக்குது. ஸோ 10 yearsமே இதில் தான் வந்து தாளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நம்மளோட வீடியோஸில் நிறைய காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதிலே வந்து அந்த எல்லாம் கூட இதில் தான் நான் வந்து செஞ்சு காட்டியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பேர்ன் ஆனது தானே தவிர மற்றபடி எந்த விதமான ஸ்க்ராச்சஸும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதனால ஹார்ட் அயனைஸ்டு பிராண்ட் இது ஹாக்கின்ஸு. இது வந்து ப்ரெஸ்டீஜில் ஹார்ட் அயனைஸ்டு இது. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 to 6 monthsக்கு முன்னால் வாங்கினது. இது நான் இன்றைக்கி காட்டக்கூடிய வீடியோ வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நானே வந்து காசு கொடுத்து வாங்கி நானே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்காக இந்த பிராண்டு மட்டும் அந்த பிராண்ட் நல்லாயிருக்கு அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. எனக்கு வந்து எது அதான் நான் சொல்லிட்டேன், ஹானஸ்ட்டாக எது நல்லா இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து 10 years பேக் வாங்கினது. இந்த மாதிரி இருக்குது, இப்போ தான் தாளிச்சு வச்சோம், அதனால் அப்படி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 monthsக்கு முன்னால் வாங்கினது. பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் நமக்கு வந்து சைடெல்லாம் வந்து இந்த மாதிரி அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் இதுவும் வந்து ஹார்ட் அயனைஸ்டு தான். ஸோ ரேட்டு வந்து ப்ரெஸ்டீஜ்க்கும் ஃபியூச்சராக்கும் அதிக வித்தியாசம்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரே ரேஞ்சு தான். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி தான் வித்தியாசங்கள் இருக்குமே தவிர அதிகமாக இருக்காது. ஸோ இதை விட இது வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இன்னும் இதில் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, சூப்பராக ஹேண்டெல்லாம் இன்னும் நல்லா பெருசாக வச்சு இன்னும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ வாங்க அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குறது வந்து ஃபியூச்சராக ஹார்ட் அனடைஸ்ட், ஆனால் இதிலே வந்து நான்ஸ்டிக்கும் இருக்குது. இதுக்கு பதிலாக நான்ஸ்டிக் ஃபியூச்சரால் நான்ஸ்டிக்கும் இருக்குது. ஸோ நமக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். பட் நமக்கு வந்து ரொம்ப நல்லது வந்து இந்த ஹார்ட் அனடைஸ் தான் ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஸ்டீல் கரண்டி இல்லை எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், ஸ்க்ராச்சஸ் ஆகவே ஆகாது. இது வந்து பியூர் பிளாக் மெட்டல். இதுக்கு வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுக்குறாங்க லிட்டு. ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இப்படி தான் இருக்குது, தெரியுதா வெளிச்சம், இப்படி தான் இருக்குது. ஸோ இது இதை வந்து 2 times யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த இரும்பு நார் இருக்குல்ல அதை போட்டு கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஸ்க்ராச்சஸும் விழுகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 liter போட்டிருக்காங்க. பட் நமக்கு 1 liter வந்து தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹெவி வெயிட்டு, சூப்பர் வெயிட்டு. நான் உங்களுக்கு பொய்யா சொல்லலை, சீரியஸாகவே ஹானஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பயங்கர ஹெவி வெயிட், ஹார்ட் அனடைஸ்டு. நான் வந்து ஏற்கனவே அந்த குட்டி தாளிக்கிற பேன் காட்டினல அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கனால தான் இது நாங்கள் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஈஸி ஸ்பவுட் இருக்கனால நமக்கு ஈஸியாக வந்து பால் கீழே வடியாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு லிட்டு கொடுக்குறாங்க, ஈஸியாக இருக்குது. அண்ட் வந்து இது நமக்கு சுடலை, நமக்கு பாத்திரம் வந்து அடுப்பில் இருக்கும் போது இது நமக்கு சுடலை, இதுவும் சுடலை. மேலே அந்த லிட்டு ரெண்டுமே நமக்கு சுடவே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கலாம், மஸ்ட் பை ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இது குக் அண்ட் சர்வ் பவுல் 3 liter. அதே ஃபியூச்சரால் ஹார்ட் அனடைஸ்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நான்ஸ்டிக்கில் இருக்குது. நான்ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி மூடி வரும். இதுக்கு வந்து சில்வர் இதுக்கு வந்து இதே ஹார்ட் அந்த பிளாக் மெட்டலில் வந்து உங்களுக்கு லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஓப்பன் பண்ணலை, நாங்கள் யூஸ் பண்ணலை. பட் ஐ எம் வெரி ஷுர் நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் பை ப்ராடக்ட். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதே மாதிரி அக்கா ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. சீரியஸ்லி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
ஆச்சு. இதுக்கும் சரி 5 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. வேறு எதுக்காவது இந்த மாதிரி வாரண்ட்டி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இதில் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. நமக்கு வந்து 12 kgக்கு மேலே கூட நமக்கு நிறைய சைஸஸ் அவைலபிலிட்டியில் இருக்குது. நான் செக் பண்ண வரைக்கும் 12 kg இருந்துச்சு, அதுக்கு மேலே பார்க்கல. ஸோ இதில் வந்து ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு யூஸ் புக்கு. ஸோ இதில் வந்து நிறைய வந்து ரெசிபீஸ் இருக்குது. ஸோ 12 டெஸ்டட் ரெசிபீஸ் ஸோ இருக்குது. அடுத்து வந்து இதோட லிட்டு. ஸோ பியோர் பிளாக் மெட்டல் இது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த லிட்டு வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் இல்லை. லிட்டு வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது, ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நமக்கு ஓவர் வெயிட் கிடையாது, ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு வேளை வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா கூட இதை வந்து ஈஸியாக நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த பாத்திரம் தான். ஸோ அடுத்து இந்த பாத்திரம், சீரியஸ்லி இந்த பாத்திரம் நான் இந்த பால் காய்ச்சிற பாத்திரம் சொன்னேன்ல, சாஸ்பேன். ஸோ இதே போல் தான் இது வெயிட் பயங்கர வெயிட். அதே போல் தான் இதுவும் நல்ல வெயிட்டு, செம்ம வெயிட்டு, பயங்கரமாக வெயிட்டாக இருக்குது. அண்ட் 5 இயர்ஸ் வாரண்ட்டி, நான் சொன்ன மாதிரி வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களே சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, ஸோ இவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு வந்து இதில் சமைச்சோன்னா நமக்கு ஒட்டவே ஒட்டாது. கொஞ்சோண்டு எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றி தாராளமாக சமைக்கலாம். உங்களுக்கு நிறைய, அதாவது நான்ஸ்டிக்கில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னை நம்பி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இல்லை, அடி பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் நீங்கள் ரொம்ப லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடும், அதனால் சீக்கிரமாக நமக்கு குக் ஆகி முடிஞ்சிடும். அடுத்தது வந்து நம்ம வந்து சமைச்சிட்டு அந்த மீதி ரெஸ்ட் ஆஃப் தி ஃபுட் இருக்குல்ல, அது வந்து நம்ம இதிலே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே கொண்டு போய் நம்ம வச்சிடலாம் டைனிங் டேபிள் மேலே. ரொம்பவே க்யூட்டாக, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஏன்னா இது ஃபுல்லாக அடி பிடிச்சிரும் இல்லாட்டி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப தாராளமாக, ரொம்ப கிராஜுவலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு மாதிரி. இதை வந்து நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ தெரியுதா, ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அண்ட் வந்து மூடி வச்சுருக்கோம், பொங்கவும் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த இடம் வந்து சுடலை. நமக்கு இந்த பாத்திரம் வந்து நம்ம தொட்டுட்டோன்னா கையே வந்து பொத்து போயிடும், அந்தளவுக்கு நமக்கு சுடும். ஆனால் இது வந்து சுடவே இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் துணி வச்சு பிடிக்கிறனாலும் பிடிச்சிக்கலாம். பட் நான் இவ்வளோ நேரம் இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி கொதிக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நான் வச்சுருக்கேன், நல்லாவே இருக்குது, சுடவே இல்லை, நமக்கு பொங்கி ஊற்றவும் இல்லை. மற்ற பாத்திரத்தில் வந்து நமக்கு பொங்கி ஊற்ற ஆரம்பிக்கும், இது வந்து பொங்கவும் இல்லை, நல்லாயிருக்கு. அடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது நம்ம கீழே ட்ராப் பண்ணோம்னா விழுகாது. கீழே போட்டோம் அப்படின்னா விழுகாது. அதுக்காக கீழே போட்டு உடச்செல்லாம் பார்க்கக்கூடாது. கீழே போட்டோம் தெரியாமல் கை தவறி கீழே விழுகுது இது அப்படின்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு உடஞ்சிடாது. மேக்ஸிமம் உடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் உடையாது. செம்ம ஹெவி வெயிட்டு, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1/2 kg பிரியாணி, ஒரு 1/4 கிலோ பிரியாணி, 1/4 கிலோ மட்டன், 1/4 கிலோ ரைஸ் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு பிரியாணி வந்து செஞ்சிடலாம். 2 பேத்துக்கு தாராளமாக செஞ்சிடலாம், சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நீங்கள் சாப்பாடு செய்கிறீங்க, தக்காளி சாதம், இதை வந்து பால் சாதம், அது பேர் என்ன, புலாவெலாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு, கண்டிப்பாக மஸ்ட் பை. இந்த 2 ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு வந்து நான் 5 out of 5 சொல்வேன். ஏன்னா இதில் எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. 2மே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் வர்த்தபிள் ப்ராடக்ட், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த தாளிக்கிற கரண்டி கூட வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட, ஏன்னா அது ரொம்ப மினிமலான ரேஞ்சில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விற்கிற ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். ரொம்ப அதிகமான விலையெல்லாம் கிடையாது. ரொம்ப குவாலிட்டி எந்தளவுக்கு ஹையாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஸ்டில் கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.